எங்கள் அம்மாவும் ஆட்டோ போட்டிருக்கேன் வரல. நீ ஏம்மா நினச்சிட்டு வந்த? எங்கள் அம்மா அப்படிதான் ரொம்ப ஜாலியான டைப்பு. ஆட்டோ புக் பண்ணியிருந்தா இன்னும் வரல. இங்கே இருக்க நுங்கம்பாக்கம்க்கு 300 கேட்குறான். ஃபோனில் 119 ரூபா தான் காமிச்சுது. மனசாட்சியே இல்லாமல் எப்படி தான் பேச முடியுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் மாற்றி, இன்னும் கொஞ்சம் மாற்றி, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எனக்கு ஆட்டோவில் போகிறது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னே தெரியல. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, நுங்கம்பாக்கம்ல ஒரு மூவி ப்ரிவ்யூ ஷோ இருக்குது. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கமால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தேவைப்படும்போது தான் அதோட பொருள் வந்து கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மழை வரும்போது குடை தேவைப்படும். வெயில் அடிக்கும்போது ஏசி, ஃபேன் தேவைப்படும். எப்படி இருக்குல்ல? நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எப்படின்னா எனக்கு வின்டர் சீசன் பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோவா. சம்மர் தான் பிடிக்கும். வின்டர் பிடிக்கும், பட் ரொம்ப பிடிக்காது. ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஸோ சிஸ்டர் வந்து ஃபோன் பேசிட்டு வராங்களா, அது என்கிட்ட தான் பேசிட்டு வராங்க இங்கே பக்கத்தில் இருந்துட்டு. ஆமாம், வீடியோ எடுக்கிறேன். அங்கே அவங்கள விட்டுட்டு தனியாக நடந்து வரீங்களே, பின்னாடி வராங்களான்னு திரும்பி பார்த்தீங்களா? பின்னாடி யார் வராங்க என்னன்னு திரும்பிலாம் பார்க்கறது இல்லை. கொஞ்சமா ப்ரோ, நிறைய வேணாம். மூவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அதில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்தாங்க. எல்லாரையும் மீட் பண்ணி சூப்பராக இருந்தது சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பர். ஏமா நிலா பக்கத்துல யாருமா? அவங்க அக்கா உலா. அவங்க அக்கா உலாவா? நிலா உலா. ஏமா உலா ஒரு கண்டென்ட் ஒன்னு எடுத்தியம்மா. அந்த கண்டென்ட் என்ன இருக்குன்னு கொண்டு வந்து உழைச்சு பாத்தியம்மா. அண்ணா போ அண்ணா. ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ நெக்ஸ்ட் கிளம்புற வழியில் செம ஃபன்னு. அண்ணா சூப்பராக மிமிக்ரி பண்ணுவார். எல்லார் மாதிரியும் பேசிட்டு இருந்தாரா. ஸோ நாங்கள் அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு இருந்தோம். ரஜினி ஏடா கோகுல் என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? எனக்கு வாய்ஸ் வராதுதான் சொன்னேன். ஐயோ என்ன இது பல்ராம் வராரு. சிஸ்டர் திரும்புங்க. சரி, வேற என்ன கேக்குறீங்க? என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து? தேவையில்லாம வேலை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நடிப்பு அரக்கன்.